தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக. ஜீவ வார்த்தை என்கிறதான இந்த செய்தியின் மூலம் முடிந்த பட்சம் ஒவ்வொரு நாளும் அவர் சிறிய செய்தியோடு கூட உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். 3-4 செய்திகள், கடந்த செய்திகள் மூலம் தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டது, பிதாவுடைய அன்பு, இயேசுடைய அன்பு, ஆவியானுடைய அன்பு எப்படிப்பட்டது, அந்த அன்பு எங்களுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அன்பினால வாழுகிறவன் எல்லா கட்டளைகளையும் நியாய பிரமாணத்தையும் நிறைவேற்றுகிறான் என்பதான ஒரு காரியத்தை சொன்னதை பார்த்தோம். தொடர்ந்தும் அன்பை குறித்து தொடர்ந்தும் சில காரியங்கள். அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது, ஆதலால் அன்பு நியாய பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது. தேவனுடைய அன்பினால நிறைந்து வாழுகிற ஒரு மனிதன், மனுஷி, தேவ புள்ள ஒரு நாளும் எந்த விதமான கெடுதலும் மற்றவர்களுக்கு செய்யாத ஒரு வாழ்க்கை வாழுகிற ஒரு மனுஷனா இருப்பான், இருக்கணும் என்பதாக வேதம் இங்க சொல்லுகிறது. எங்களுடைய காரியங்கள் மூலமாக, எங்களுடைய வாழ்க்கை மூலமாக, நாங்க செய்கிற இந்த செயல் மூலமாக யாராவது ஒருவருக்கு ஒரு இடரல், ஒரு பொல்லாங்கு, ஒரு காரியம் வருகிறதாக நாங்க இருப்போமாயிருந்தா எங்களிடத்துல அந்த தேவ அன்பு இல்லை என்பதை வேதம் தெளிவாக எங்களுக்கு சொல்லுகிறது. அப்ப இந்த அன்பு இல்லாட்டி அங்க தேவ சமூகத்துல போக முடியாது. ஏன்னா அன்பு இல்லாதவன் கற்பனைகளை கை கொள்ளல, நியாய பிரமாணத்தை கை கொள்ளல, வேதத்தை கை கொள்ளல என்பதாக அங்கே 8வது வசனத்துல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நாங்க யாருக்காவது இந்த சிறியவரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்கினால் அவனுடைய கழுத்துல இயந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்துல அவனை போடுவது நலமாய் இருக்கும் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். இடரல் நிமித்தம் ஐயோ என்று சொல்லியிருக்கிறார். எங்களுடைய வாழ்க்கையில விசேஷமா விசுவாசிகள், ஊழியர்கள், போதகர்கள், தீர்க்கதரிசிகள் ஊழியம் செய்கிற வாழ்க்கை ஊழியங்கள் மூலம் ஒருவருடைய வாழ்க்கையில இடர்களை கொண்டு வருவோமாயிருந்தால் அது தேவனை எதிராக ஒரு காரியத்தை பிரசங்கிப்பதா இருந்தாலும் சரிதான், ஒரு காரியத்தை செய்து அவங்களை இடர்களுக்குள்ள நடத்துகிறதா இருந்தாலும் சரிதான், வாழ்க்கையில நாங்கள் செய்கிற காரியங்கள் மூலமாக ஒருவருக்கு ஏதாவது ஒரு இடர்கள் செய்தாலும் சரிதான், அந்த மனிதன் அப்படிப்பட்டவன் தேவ அன்பினால நிறைக்கப்பட்டவன் அல்ல, தேவ அன்பினால வாழுகிறவன் அல்ல, அவன் தேவனுக்கு உரியவனும் அல்ல, அவன் தேவனுடைய வசனத்தை கடைபிடிக்கிறவனும் அல்ல என்பதை வேதம் இங்க தெளிவாக சொல்லுகிறது. அன்புள்ளவன் இயேசுவை போல அங்க நல்ல சமாரியனுடைய கதையில் ஆண்டவர் சொல்லுகிறாரு. இயேசுவை போல, பிதாவை போல, ஆவியானவரை போல யார் எங்களுக்கு என்ன செய்தாலும், என்ன இடர்கள் செய்தாலும், என்ன பிழைகள் செய்தாலும், விரோதித்தாலும், பகைத்தாலும், தூஷித்தாலும் அவர்களையும் நேசிக்கிற ஒரு இதயத்தோடு, அந்த அன்போடு கூட வாழுகிற ஒரு வாழ்க்கை தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டும் என்று என் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஏன்னா நாங்க நல்லவங்களா இருக்கேக்க, நாங்க பரிசுத்தவான்களா இருக்கேக்க ஆண்டவர் எங்களை தேடி வரல. ஒன்றுக்கும் உதவாதவர்களாக, பிரயோஜனமற்றவர்களாக, பாவிகளாக, அருவருக்கத்தக்கவர்களாக இருக்கும் போதுதான், தேவனுக்கு விரோதிகளாக, விரோதமான வெறுக்கிற காரியங்களை செய்து கொண்டிருக்கும் போதுதான் எங்களுடைய தெய்வம் எங்களை சந்தித்தாரு, விடுவித்தாரு, ரட்சித்தாரு. அப்படி இருக்கும்போது அந்த அன்பினால் அழைக்கப்பட்ட, நிரப்பப்பட்ட, நடத்தப்படுகிற
நாங்களும் அந்த அன்பு காட்டுகிற தெய்வத்தை போல வாழ வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். மனுஷன் சாமுவேலை சொல்றார், மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறவர் என்று. எவ்வளவு நல்ல தெய்வம் என்று பாருங்க. ஒரு ஊழியர் சொன்னாரு, ஆண்டவர் எல்லாருடைய இருதயங்களையும் பார்க்கிறார், அறிகிறார், தெரிந்திருக்கிறார். அதே போல அந்த வல்லமையை மனுஷனுக்கு கொடுத்திருந்தால், ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொருத்தனுடைய இருதயத்தை அறிகிறவனாக இருந்தா, தெரிகிறவனாக இருந்தா, எவனுக்கு முன்னாலேயும் நிக்க முடியாத ஒரு காரியம் காணப்பட்டிருக்கும். அவ்வளவு அருவருப்புகள் உள்ளத்துல உண்டு, எண்ணங்கள்ல உண்டு, சிந்தனைகள்ல உண்டு. அப்படிப்பட்டவங்க தான் நாங்க. ஆகவே இந்த நாளிலும் தெய்வத்தை சரியாக புரிந்து, அந்த தெய்வத்துடைய அன்பை புரிந்து, அதன்படி வாழ ஆவியானவர் எனக்கும் உங்களுக்கும் உதவி செய்து வழி நடத்துவாராக. ஆமென்.